புலியை மிரட்டும் எலி. ஜீரோ எல்லை பகுதியில் இந்தியா காட்டிய பயம். ஒரு எலி வலையில் மாட்டிக்கிச்சுன்னா தன்னுடைய நிலை பற்றி அறியாது. வெளியே இருக்கக்கூடிய புலியை கூட சீண்டுமா. எலி வலைக்குள்ளே புலி வந்துவிட முடியாது அப்படிங்கிறதால சீண்டுமாம் எலி. ஆனால் பரிதாப நிலையில் அந்த எலி இருப்பது வெளியில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அதே கதை தான் இப்போ வங்கதேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. வங்கதேசத்தில் இப்போது ஒரு வீடியோ பெரும் அளவில் வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோவில் பேசக்கூடிய வங்கதேச முன்னாள் இராணுவ அதிகாரிகள், நாங்கள் நினைத்தா 4 நாட்களில் மேற்கு வங்கம், அசாம், ஒடிசாவை பிடித்து விடுவோம். 5100 பேர் அடங்கிய எங்கள் இராணுவத்தினருடன் 20 லட்சம் ஜமா இஸ்லாமி தொண்டர்கள் அவங்களும் இணைய தயாராக இருக்காங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதே வங்கதேசத்தை உருவாக்க பாகிஸ்தானோடு நடந்த போரில் 14 நாட்களில் 92,000 வீரர்களை சுற்றி வளைத்து சரணடைய வைத்தது இந்திய இராணுவம். 50 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படின்னா இப்போது இந்திய இராணுவத்தின் வலிமை உலகின் 4வது இடத்துல இருக்கும்போது சுண்டக்காய் நாடான வங்கதேசம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டியது கிடையாது. இதுக்கு மேற்கு வங்க சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு அமர்ந்திருப்போமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கடுமையான பதிலடியே கொடுத்தார். அதோட மிரட்டல் விடுத்த வங்கதேச இராணுவத்தினருக்கு மனநோய் பிடித்து விட்டது அப்படின்னும் அவங்க சீக்கிரமாகவே குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. வங்கதேசத்தின் இந்த வெற்று அலப்பறையை வைத்து யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் அப்படின்னும் பொறுப்போடும் அமைதியோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் மேற்கு வங்க மக்களுக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்தாங்க. இந்நிலையில் வங்கதேச எல்லையில் ஜீரோ பகுதிக்குள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுறாங்க. 2 நாடுகளுடைய எல்லை பிரிக்கக்கூடிய பகுதிக்கு இடையே 2 நாடுகளுக்கும் சொந்தமில்லாத குறிப்பிட்ட ஒரு இடைவெளி விடப்படும். அந்த பகுதியே ஜீரோ பகுதி அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஜீரோ பகுதிக்குள்ளே 2 நாட்டு இராணுவம் நுழையக்கூடாது. இப்போது ஜீரோ பகுதிக்குள் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இப்போது சவடால் அடித்த வங்கதேச முன்னாள் இராணுவ அதிகாரிகள் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. இவங்களுடைய நோக்கமெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை கிளப்பிட வேண்டும் அப்படிங்கிறதானே தவிர தங்களுடைய நாட்டின் எதிர்காலம் குறித்தோ தங்களுடைய நாட்டின் இறையாண்மையின் பாதுகாப்பு குறித்தோ கவலைப்படாத சமூக விரோத தேச விரோத சக்திகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதன் பின்னணியிலும் ஒரு சதி இருக்கிறது. வங்கதேசத்தில் ஒரு கும்பல் அமைப்பாக திரட்டப்பட்டு இத்தகைய வேலையில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்குள்ளே இந்துக்கள் அகதிகளாக துரத்தி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருதுகிறாங்க. இதன் மூலம் அகதிகள் போர்வையில் தீவிரவாதிகளையும் இந்தியாவின் உள்ளே அனுப்பிட வேண்டும் அப்படின்னும் அந்த சக்திகளுடைய திட்டமாக இருக்கு. பாகிஸ்தான் மூலமாக தீவிரவாதிகள் ஊடுருவது பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் இப்போ வங்கதேசம் அவங்களுடைய தேர்வாக இருக்கிறது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசை கவிழ்த்துவிட்டு இப்போது ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய கும்பலின் நோக்கம் வங்கதேசத்தின் பொருளாதாரத்தையோ மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ மேம்படுத்துவது கிடையாது அப்படின்னு தெளிவாயிடுச்சு. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்தியாவை குறிவைப்பதும் வங்கதேசத்தை இந்திய விரோத சக்திகளுடைய கூடாரமாக மாற்றுவதும் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கும்பல்களால் அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த கூட்டம் விரைவில் மக்களாலேயே தூக்கி எறியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு.